அறிவியல் அதிசயம் அப்படின்னு நம்புறவங்களுக்கு இது அதிசய கிணறு தான். அயன்குளத்துல கண்டுபிடிக்கப்பட்ட கிணறு ஒரு அதிசய கிணறு தான், சரிங்களா? ஆனா இது நமக்கு புதுசு கிடையாது. நாம பல பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணம் அது ஒரு சுற்றுலா தலம். அங்க நிலாவரை அப்படின்ற ஒரு கிணறு இருக்கு. புராணங்கள்ல இதை கேள்விப்பட்டிருக்கலாம். இது அறிவியல் வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி ஒரு அதிசயமா ஒரு கடவுள் நம்பிக்கையா பார்க்கப்பட்டுச்சு. இப்போ வரைக்கும் நியூஸ் சேனல் இதை கடவுளோட ஒப்பிட்டு ஒரு அதிசயம், காக்கும் கடவுள், மக்களை காப்பாத்துறதுக்காக கடவுள் உண்டு பண்ணது, இந்த மாதிரி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. நிலாவரை கிணறு அப்படிங்கறது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்படலைன்னா ஒரு குட்டி கதை சொல்றேன். ராமாயணத்துல சீதையை மீட்க ராமர் ஸ்ரீலங்காவுக்கு போயிருப்பாரு. சீதையை மீட்க ராமர் கூட வந்த வனரப்படையின் தாகத்தை தீர்ப்பதற்காக அம்பை ஊண்டிய இடம்தான் நிலவரை கிணறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் அழைக்கப்படுது. அம்பை ஊண்டி தண்ணி எடுத்த ஒரு இடம் காலப்போக்கில அதனுடைய ஆழங்கள் தெரியாததுனால அதனுடைய ஆழம் நிலாவரை இருக்கலாம் அப்படின்றதுனால நிலாவரை கிணறு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. அதற்கு அப்புறம் அதை பத்தி புராணங்களும் எழுதப்பட்டது. சிவன் கோயில்கள் அதிகம், அதோட ஒப்பிட்டு புராணங்களும் எழுதப்பட்டது. அது மாதிரி எழுதப்பட்ட ஒரு புராணம், அது பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஒரு நிமிஷம். தட்சிண கைலாய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராணமும் அந்த கிணறை வச்சு எழுதப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கைகள் அறிவியல் வளர்ச்சி அடையாத போது மனிதர்கள்ட்ட திணிக்கப்பட்டிருக்கு. கடவுள் நம்பிக்கை ஓகே, சரிங்களா? ஆனா சயின்ஸ் வளர்ச்சி அடையாத போது இந்த மாதிரி திணிக்கப்பட்ட கடவுள் நம்பிக்கைகள் சயின்ஸ் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அது நிரூபிக்கப்பட்டாலும் ஒரு சில பேருடைய லாபத்திற்காக அது வெளியில கொண்டு வராமலும் கொண்டு வந்தாலும் மக்கள் ஏத்துக்கிறாமலும் பாதுகாக்கப்பட்டு வருது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனுடைய ஆழம் தெரியாததுனால அதனுடைய ஆழம் நிலாவரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிலாவரை கிணறு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனுடைய பின்னணியில என்ன இருக்கு அப்படின்னா தூத்துக்குடியில அயன்குளத்துல கண்டுபிடிக்கப்பட்ட கிணற்றினுடைய பின்னணியில என்ன இருக்கு, அதாவது அங்க சுண்ணாம்பு பாறைகள் இருக்கு. அதோட தண்ணி சேர்ந்து பாறைகள் வெடிப்பு ஏற்பட்டு அது ஆழமா போய்கிட்டே இருக்கு, சரிங்களா? அதனால அதனுடைய ஆழத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியல. தண்ணியோட சுண்ணாம்பு பாறைகள் மேல பட்டு வெடிப்பு ஏற்பட்டு பெரிய பெரிய பள்ளங்களை உருவாகிருக்கு. அதனால அதனுடைய ஆழம் எவ்வளவு தூரம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாம இருந்துச்சு. இதற்கு பின்னாடி உள்ள சயின்ஸை அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சு அறிவியலாளர்கள் சொல்லிட்டாங்க. ஆனா இன்று வரை அது ஒரு கடவுள் நம்பிக்கைக்கு உரியதாக கருதப்படுது. அங்க இருக்கக்கூடிய தடங்கள், அதாவது தடங்கள் இல்ல, பெரிய பெரிய பள்ளங்கள் ராமர் பாதம் பட்ட பள்ளங்கள், ராமருடைய விரலால ஏற்பட்ட பள்ளங்கள், ராமர் விரலை வச்சதுனால அந்த பாறை மீது அந்த பள்ளங்கள் வந்திருக்கு, பாதம் பட்டதுனால பள்ளங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சயின்ஸ் சுண்ணாம்பு கற்கள் மீது தண்ணீர் பட்டு சுண்ணாம்பு கற்கள் உருகி வெடிப்பு ஏற்பட்டு பள்ளங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தினமலர்ல 2016 ஒரு 7-8 வருஷங்களுக்கு முன்னாடி தினமலர்ல இருந்து வரக்கூடிய நாடிதழ் சிறுவர் மலர்ல இதை பத்திய ஒரு கட்டுரை, ஒரு சின்ன தொகுப்பு வந்திருக்கு. அதாவது அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சுண்ணாம்பு பாறைகள் மீது தண்ணீர் பட்டு சுண்ணாம்பு பாறைகள் உருகி நம் நாட்டுல நிறைய இடங்கள்ல பெரிய பெரிய குகைகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதா தினமலர்ல வந்திருக்கக்கூடிய ஒரு பதிவு. அதை உங்களுக்கு காமிக்கிறேன். 2016 வந்திருக்கு, சரிங்களா? இது மாதிரியான ஒண்ணு இல்ல, பல கிணறுகள் தான் தூத்துக்குடி அயன்குளத்துல கண்டுபிடிக்கப்பட்ட கிணறுகள். அதற்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் இதுதான். ஆனா இதை வச்சு நியூஸ் சேனலும் டிஜிட்டல் மீடியாவும் காக்கும் கடவுள் அது இதுன்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கையில கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. காலங்காலமா இது ஒரு சயின்ஸை தவிர்த்து ஒரு கடவுள் நம்பிக்கையா தான் பார்க்கப்பட்டது. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. நிரூபிக்கப்படாத வரை எல்லாமே ஒரு கடவுள் நம்பிக்கைக்குரியது, நிரூபிக்கப்பட்டா எல்லாமே ஒரு சயின்ஸ் தான்.